டிஃபிகல்ட்டா இந்த ஒரு சர்ஜரி எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. இந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. இந்த மாரி ஏதாவது கேஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். எப்படின்னா வந்து அவங்களோட அ கையோட கால் வந்து அதுக்கு போற நரம்பு மண்டலத்தில ஒரு ஒரு பாதிப்பு மாரி அது. ஸோ அவங்கனால வந்து எந்திரிச்சு நிக்க முடியாது, நடக்க முடியாது. வேற யாரும் சப்போர்ட் இல்லாம. ம். ஸோ அவங்க கால் 2 காலுமே வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி பெண்ட். நீங்க வந்து சிம்பிளா சொல்லணும்னா அது டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். ம். லேமேன் டெர்ம்ல சொல்லணும்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி பென்ட்டா இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் பிளஸ் அவங்களுக்கு இந்த இஷ்யூ ம். இருந்ததுனால ஹியர் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. அவர் யாரும் சப்போர்ட் இல்லாம அவர்னால வாக்கர் வச்சு கூட எந்திரிச்சு நிக்க முடியாது. ஸோ அவருக்கு வந்து சிங்கிள் சிட்டிங்ல வி டிட் போத் த சர்ஜரி. ஹி வாஸ் வெரி ஹேப்பி. எங்களுக்கு இட் வாஸ் டிஃபிகல்ட். எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் சர்ஜரியா இருந்தது. ஏன்னா பிகாஸ் வி ஹேவ் டு டேக் இன் லாட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். எப்படின்னா வந்து அவங்களோட போஸ்ட் சர்ஜரி அவங்க அந்த மாரி அந்த ஆல்ரெடி இந்த இஷ்யூ இருக்கிறனால எவ்வளோ தூரம் அவங்கனால கண்ட்ரோல்டா நடக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி வி டிட் லாட் ஆஃப் ஒரு டீம் ஒர்க்கா பண்ண சர்ஜரி. நவ் ஹி இஸ் வெரி குட். ஹி இஸ் வெரி ஹேப்பி.